வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இன்னைக்கு வீடியோல நாம இங்கிலீஷ்ல லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்றதுக்கான ஒரு வழியை கத்துக்க போறோம். ஆக்சுவலா நிறைய டைப் ஆஃப் லாங் சென்டென்சஸ் இருக்கு. அதுல ஒரு வழியை நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் மேக்கிங் அப்படின்றது ரொம்ப ஈஸி. ஹவு டு மேக் அ சென்டென்ஸ் இன் இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே இந்த சேனல்ல 50வது ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்க நிறைய பேர் பார்த்துருக்கலாம். அதுல நாம ஒரு சென்டென்ஸை இங்கிலீஷ்ல மேக் பண்றதுக்கான ஒரு ஃபார்முலா, ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம கொடுத்துருந்தோம். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ இன்னைக்கு அதே ஃபார்முலாவை நம்ம கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு லாங் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சொன்ன மாதிரி லாங் சென்டென்சஸ் மேக் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அதுல ஒரு வழியை தான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். ஏன் லாங் சென்டென்சஸ்? சின்ன சின்னதா பேசினா என்ன அப்படின்னா, தமிழ்ல நாம எப்படி பேசுறோம் அப்படின்னு நீங்க என்னைக்காவது கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? இப்ப நான் 2 சென்டென்ஸ் சொல்றேன். அதுல எது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் வீட்டுக்கு வந்தேன், கதவ தொறந்தேன், லைட்ட போட்டேன், தண்ணி குடிச்சேன், உட்கார்ந்தேன், டிவி போட்டேன். இது ஃபர்ஸ்ட் டைப். செகண்டா நம்ம சொல்றது, நான் வீட்டுக்கு வந்து கதவ தொறந்து லைட்லாம் போட்டுட்டு, அப்புறம் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்து உட்கார்ந்து டிவிய போட்டேன். இது எப்படி இருக்கு? ஸோ சின்ன சின்ன சென்டென்சஸ் அப்படிங்கிறப்போ, ஏதோ கட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கும். கேட்கிறவங்களுக்கு ரொம்ப போரிங்கா இருக்கும். ஒரு கோர்வையா பேசினா தானே நமக்கும் ஒரு ஃப்ளூயண்டா பேசுற ஒரு திருப்தி கிடைக்கும். கேட்கிறவங்களுக்கும் அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இல்லையா? ஸோ எப்பவுமே நம்ம வந்து ஷார்ட்டா ரொம்ப சின்ன சின்ன சென்டென்சஸா பேசிட்டு இருக்க முடியாது. அப்ப நாம லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணவும் கத்துக்கணும். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்ஃபினிட்டிவ் ஆஃப் பர்பஸ். நிறைய சமயங்கள்ல நம்ம ஏன் ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிற ரீசனையும் சேர்த்து நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்னைக்கு அந்த வழியா போல, இந்த வழியா நான் போறேன். அவளை பார்க்கறத அவாய்ட் பண்றதுக்காகவே நான் இந்த வழியா போறேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ அவளை பார்ப்பதை அவாய்ட் பண்றதுக்காக நான் இந்த வழியா போறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சொல்றது தான், அதாவது ஏன் செய்யறோம் அப்படிங்கிற ரீசனையும் சேர்த்து சொல்றது தான் நம்ம வந்து இன்ஃபினிட்டிவ் ஆஃப் பர்பஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இடத்துல இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம்? பொதுவாக இந்த மாதிரி சென்டென்சஸ்ல நாம இன் ஆர்டர் டு, சோ அஸ் டு இதை யூஸ் பண்ணுவோம். பட் பேசுறப்போ இந்த மாதிரி லென்த்தியா இன் ஆர்டர் டு, சோ அஸ் டு அப்படிலாம் நம்ம சொல்றது இல்லை. ஷார்ட்டா வெறுமனே டு அப்படி மட்டும் எடுத்துக்க போறோம். இந்த டு பக்கத்துல எப்பவுமே பேசிக் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் வரும். டு பிளஸ் வேர்ப், இதை தான் நம்ம வந்து இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்து யூஸ் பண்ண போறோம். இது சாதாரணமாக நம்ம யூஸ் பண்றது தான். பட் இந்த இடத்துல நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் வந்து பேருந்துக்காக வெயிட் பண்ணேன், காத்திருந்தேன், காத்து கொண்டு இருந்தேன் அப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ இப்போ வந்து எப்பயும் நடந்த ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம். நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றதுனால பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த பஸ். ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த பஸ். இது வந்து ஒரு சின்ன சென்டென்ஸ் இல்லையா? ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த பஸ்ன்றது ஒரு சின்ன சென்டென்ஸ். நான் ஏன் வெயிட் பண்ணேன் அப்படின்னா, ஆஃபீஸ் போகிறதுக்காக பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம சேர்த்து சொல்கிறோம். அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிள் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ரீசனையும் சேர்த்து ஒரே சென்டென்ஸாக சொல்ல போகிறோம். ஸோ அதே ஸ்ட்ரக்சர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த அதே ஃபார்முலா கடைசியாக ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம் பாருங்க. ஒய், இந்த ரீசன், அதையும் நம்ம சொல்ல போகிறோம். அந்த ரீசன் வந்து பார்த்தீங்களான்னா டூ வச்சு ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ சொன்னோம் இல்லையா இன்ஃபினிட்டிவ் அப்படின்ட்டு, இந்த ரீசனை டூ வச்சு அப்படியே சொல்ல வேண்டியதுதான். இப்போ ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த பஸ் அப்படின்றத நம்ம ஏற்கனவே ஃப்ரேம் பண்ணிட்டோம் அந்த பார்ட்டை. இப்போ ரீசனை மட்டும் சொல்லுவோம். அலுவலகம் செல்ல, ஆஃபீஸ் போகிறதுக்கு, டு கோ டு தி ஆஃபீஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுங்க. ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த பஸ் டு கோ டு தி ஆஃபீஸ். அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிள் இல்லையா? ஸோ அதே ஸ்ட்ரக்சரில் அதே ஃபார்முலாவில் நீங்கள் ஒய் அப்படின்ற ஒன்னையும் இந்த இடத்துல நம்ம வந்து சேர்த்து சொல்ல போகிறோம். அவ்வளோதான். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் வழக்கமாக எல்லாத்தையும் ஒரே இடத்துலயே வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவேன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இதில் பேசிக் சென்டென்ஸ் என்ன? நான் வழக்கமாக சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவேன். ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே இடத்துல வாங்கிறதுக்காக. ஸோ பேசிக் சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணலாம், அப்புறம் ரீசனை சேர்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு லென்த்தி சென்டென்ஸ் கிடைச்சிரும். நான் வழக்கமாக அப்படின்னா யூஷுவலா, ஐ யூஷுவலி கோ டு தி சூப்பர் மார்க்கெட். ஐ யூஷுவலி கோ டு த சூப்பர் மார்க்கெட். எப்போவுமே சூப்பர் மார்க்கெட்டு தான் போவேன் அப்படின்றதுனால தான் இதை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம சொல்கிறோம்.
ஸோ இந்த மாதிரி லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டென்சஸில் கொஞ்சம் தரவாய்க்கோங்க. ஸோ எப்போவுமே செய்கிற விஷயத்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் சொல்லணும். ஐ யூஷுவலி கோ டு த சூப்பர் மார்க்கெட். இந்த பாட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ ரீசனை சேர்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே இடத்துல வாங்கிடலாம் இல்லையா, அதுக்காக. ஸோ வாங்குறது அப்படின்றதுனால டு பை, எல்லாத்தையும், டு பை எவ்ரிதிங், ஒரே இடத்துல, இன் ஒன் பிளேஸ். டு பை எவ்ரிதிங் இன் ஒன் பிளேஸ், இதுதான் ரீசன். இப்போ அப்படி சேர்த்து சொல்லிடலாம். ஐ யூஷுவலி கோ டு த சூப்பர் மார்க்கெட் டு பை எவ்ரிதிங் இன் ஒன் பிளேஸ். எவ்வளோ ஈஸி இல்லையா? இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் சம்பாதிக்கிறதுக்காக இப்போ ஓவர் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் சாதாரணமாக நம்ம தமிழில் பேசுகிற சென்டென்சஸ் தான். இப்போ இதே விஷயத்த நீங்கள் வந்து அவன் ஓவர் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் பிகாஸ் அவன் கூடுதல் பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக அப்படி சொன்னால் நல்லா இல்லை இல்லையா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி இடங்களில் நம்ம பிகாஸ் வச்சு சொல்கிறத விட இன்ஃபினிட்டிவ் ஆஃப் பர்பஸ் வச்சு சொல்கிறது தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த சென்டென்ஸையும் நாம் பேசிக் சென்டென்ஸ், ரீசன் கம்பைன் பண்ணிக்கலாம். அவர் ஓவர் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். இது பாருங்க, கொஞ்ச நாளாகவே அவர் ஓவர் டைம் வேலை செய்து வருகிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கொஞ்ச நாளாகவே ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னாலே அப்போ நாம ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹி ஹாஸ் பீன் ஒர்க்கிங் ஓவர் டைம். ஹி ஹாஸ் பீன் ஒர்க்கிங் ஓவர் டைம். அவர்ன்றதுனால ஹீக்கு ஏற்ற மாதிரி ஹேஸ் போட்டுட்டு ஹாஸ் பீன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி, இதுதான் வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இல்லையா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்த மட்டும்தான் மாற்றுவீங்க, மற்றபடி எந்த இடத்துலையும் எந்த சேஞ்சஸும் வராது. சரி, இப்போ நம்ம பேசிக் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரீசன் என்ன சொன்னோம்? எக்ஸ்ட்ரா பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் அவர் ஓவர் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ ரீசன் வந்து டு ஏர்ன் எக்ஸ்ட்ரா மணி. ஸோ ஹி ஹாஸ் பீன் ஒர்க்கிங் ஓவர் டைம் டு ஏர்ன் எக்ஸ்ட்ரா மணி. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள், அவங்களுடைய கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு எனக்கு அவன் இது ஃபோன் பண்ணா, எப்படி நம்ம சொல்ல போகிறோம்? ஸோ நீங்களே பாருங்க, இதில் பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று எனக்கு அவள் ஃபோன் செய்தாள். இது பேசிக்கான சென்டென்ஸ். ரீசன் வந்து அவளுடைய திருமணத்திற்கு எங்களை இன்வைட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாமா? ஸோ நேற்று எனக்கு ஃபோன் செய்தாள். ஷி ஃபோன்ட் மீ எஸ்டர்டே, ஷி கால்டு மீ எஸ்டர்டே, எப்படி வேணா வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு ஷார்ட்டான சென்டென்ஸ். இப்போ நம்ம ரீசனை சேர்க்க போகிறோம். ரீசன் வந்து திருமணத்திற்கு எங்களை அழைக்க அப்படின்னு இருக்கு. நீங்கள் வந்து ரீசனை எங்கே போட்டால் போதும், இருந்தாலும் இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணியும் இந்த ரீசனை எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே போட்டு காமிச்சிருக்கோம். ஸோ என்ன செய்யறதுக்கு? verb என்ன? இன்வைட் பண்ணுறதுக்கு. ஸோ டு இன்வைட், யாரை? எங்களை, அஸ். டு இன்வைட் அஸ், எங்கே இன்வைட் பண்ணுறதுக்கு? அவங்களுடைய வெட்டிங்க்கு, டு தே வெட்டிங். டு இன்வைட் அஸ் டு தே வெட்டிங், இதுதான் ரீசன். She phoned me yesterday to invite us to their wedding. இப்போ அடுத்ததாக இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கல்யாணத்துக்கு போட்டுக்கிறதுக்கு நான் ஒரு புது ட்ரெஸ் வாங்கினேன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதானா நம்ம உடனே ஒரு நியூ ட்ரெஸ் வாங்குவோம் இல்லையா? ஸோ இதில் பேசிக் சென்டென்ஸ் என்னது? புது ட்ரெஸ் வாங்கினேன். ஐ பாட் அ நியூ ட்ரெஸ். இது பேசிக் சென்டென்ஸ். ரீசன் என்ன? எதுக்காக வாங்கணும்? வெட்டிங்க்கு போட்டு போகிறதுக்காக. டு வேர் டு த வெட்டிங், டு வேர் டு த வெட்டிங். I bought a new dress to wear to the wedding. இப்போ நம்ம நிறைய பாசிட்டிவ் சென்டென்சஸ் பார்த்தோம். இதை செய்வதற்காக நான் இதை செய்தேன், இப்படி நம்ம சொன்னோம். இப்போ ஐயோ இதை செய்யாமல் இருக்கணுங்கிறதுக்காகவே நான் இதை பண்ணேன், இந்த மாதிரி ஆப்போசிட்டாக சொல்ல போகிறோம். ஸோ இந்த 2+ verb இருக்கு இல்லையா, இந்த இன்ஃபினிட்டிவ் ஆஃப் பர்பஸ், இதையே நம்ம வந்து இதை செய்யாமல் இருக்கிறதுக்காக செஞ்சேன்னு நெகட்டிவாக சொல்கிறதுக்கு நாம் வேறு வழியே இல்லை. இன் ஆர்டர் நாட் டு அப்படி தான் நம்ம சொல்லணும். வெறுமனே நாட் டு அப்படின்ற ஸ்ட்ரக்சர் இருக்குது, பட் அது பர்பஸ்க்கு செட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி என்ன ரீசனுக்காக பண்ணோம், எதை செய்யாமல் இருக்கும் பொருட்டு இதை செய்தோம், அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நாம் இன் ஆர்டர் நாட் டு ப்ளஸ் verb அப்படி சொல்லலாம். இது ரொம்ப லென்த்தியாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்களான்னா ஸோ அஸ் நாட் டு ப்ளஸ் verb, இந்த ஸ்ட்ரக்சரையும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போது சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாமா? தூங்கிடாமல் இருக்கணும், தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் காஃபி குடித்தேன். நான் இப்போ ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கோம் அப்படின்னா தூக்கம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் காஃபி குடித்தேன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ பேசிக் சென்டென்ஸ் என்னது? காஃபி குடிக்கிறது. காஃபி குடித்தேன். ஐ ட்ராங்க் காஃபி, ஐ ட்ராங்க் காஃபி, அவ்வளோதான். தூங்குறதுக்காக அப்படின்னா டு ஸ்லீப்புன்னு சொல்லலாம். தூங்காமல் இருப்பதற்காக அப்படின்னு சொல்கிறதுனால இன் ஆர்டர் நாட் டு ஸ்லீப் அப்படி சொல்லலாம்.
இல்ல in order not to fall asleep அப்படின்னு நம்ம சொல்லலாம். So I drank coffee in order not to fall asleep. I drank coffee in order not to fall asleep. இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? யாரையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு மெதுவாகவும் தெளிவாகவும் பேசினான். ஸ்லோவா கிளியரா பேசினான் அப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ பேசிக் சென்டென்ஸ், அவ வந்து ஸ்லோவா கிளியரா பேசினா. ஷி ஸ்போக் ஸ்லோலி அண்ட் கிளியர்லி. இதுதான் பேசிக் சென்டென்ஸ். எதுக்காக அந்த மாதிரி ஸ்லோவா கிளியரா பேசினாங்க? யாரையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக. அப்ப in order not to இல்ல so as not to confuse anyone. So as not to confuse anyone. சேர்த்து சொல்லலாமா? She spoke slowly and clearly so as not to confuse anyone. She spoke slowly and clearly so as not to confuse anyone. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. அவன் ரொம்ப பேசினா, இருந்தாலும் எதுவும் நாம ஒரு சீனை கிரியேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இப்போ இதுல பேசிக் சென்டென்ஸ், நான் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. I didn't say a word. இதை நாம I didn't say even a single word அப்படியெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளா I didn't say a word அப்படி சொன்னா போதும். எதுக்காக? எதுவும் சீன் கிரியேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ கிரியேட் அ சீன், இதை இங்கிலீஷ்ல நம்ம வந்து காஸ் அ சீன் இல்லை மேக் அ சீன் அப்படி வச்சு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து காஸ் அ சீன் வச்சு சொல்லலாம். ஸோ சீன் கிரியேட் பண்ணக்கூடாது நெகட்டிவா சொல்றதுனால in order not to cause a scene இல்ல so as not to cause a scene. I didn't say a word in order not to cause a scene அப்படி சொல்லலாம். இல்ல I didn't say a word so as not to cause a scene அப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் தான் உங்களுடைய ஃப்ளூயன்சியை நல்லா டெவலப் பண்ணும். தேங்க்யூ ஸோ மச்.